கைஸ் ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபன்னியாக தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்னால் மறக்கவே செய்யாது. சில தியரம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஹாஸ்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் யார் அப்படின்னா மிஸ்டர் ஹாஸ்ட் ஆஃப். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து போடுறவர், ஓகேவா? எப்படி வந்துட்டு ரூல்ஸ் போடுவார் அப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸு ஒய். அவங்க 2 பேரும் செப்பரேட்டாக தான் இருக்கணும். அவங்க 2 பேருக்கும் செப்பரேட்டான நெய்பர்ஹுட்டு தான் இருக்கணும். அவங்கள சுற்றி வந்துட்டு யாருமே வரக்கூடாது, ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ரூல். 2 செப்பரேட்டு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸில் போய் உட்காந்தாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு தனி சேர், இவங்களுக்குன்னு தனி டேபிள், இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட சேர்லேயும் டேபிளையும் அவங்கள போய் உட்காரக்கூடாது. எக்ஸு ஒய் இவங்களோட நெய்பர்ஹுட் யூ, இவங்களோட நெய்பர்ஹுட் வி, ஓகேவா? நெய்பர்ஹுட்னா அவங்கள சுற்றி இருக்கிற இடம் ப்ரைவசியாக இருக்கணும். இந்த ஸ்கூலில் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கூல் பேரே வந்து ஹாஸ்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? நோ ஓவர்லேப்பே ஆகக்கூடாது. நோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எவர் சிட் இன் த சேம் பிளேஸ் அட் த சேம் டைம். ஒரே டைமில் ஒரே பிளேஸில் உட்காரக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு. சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். யூனிக் டிடென்ஷன் ரூம், யூனிக் லிமிட் பாயிண்ட், லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆர் யூனிக். அதாவது இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கே வேணால் வரலாம், ஓகேவா? ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ்னு எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாத்தையும் எக்ஸல். ஸோ இது எல்லாமே கன்வர்ஜஸ் டு, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கே இருந்தே வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் டிடென்ஷன் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, செப்பரேட்டான ஒரு ரூம் தான், ஓகே? ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டிடென்ஷன் ரூம் இருக்குது, ஓகே? ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருந்தது அப்படின்னா அது கன்வர்ஜஸ் டு யூனிக் லிமிட் பாயிண்ட். அதுதான் இந்த ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அவங்களுக்குன்னு ஒரு டிடென்ஷன் ரூம் இருக்கும், அங்கே தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் கன்வர்ஜஸ் டு ஏ யூனிக் லிமிட் பாயிண்ட், ஓகேவா? அந்த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் சேர்கிற மாதிரி போகும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்கூலை பொறுத்தவரை நோ ஓவர்லேப்பிங் கிளப்ஸ். இப்போ வந்துட்டு 2 பேர் ஒரே கிளப்பில் இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு கிளப்பில் இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க வேறு ஒரு கிளப்பில் தான் இருக்கணும். டிஸ்ட்ராய் நெய்பர்ஹுட். நெக்ஸ்ட்டு, கண்டினியூஸ் சர்ப்ரைஸ் டெஸ்ட். ஸோ நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போனோடனே மிஸ்ஸு வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. கண்டினியூஸ் சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, if 2 students are in different classroom, they will stay in different classroom throughout the test. அதாவது சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே அவங்க கண்டினியூஸாக அவங்க எந்த ரூமில் உட்காந்துருந்தாங்களோ அதே ரூமில் தான் உட்காரணும், புரியுதுங்களா? செப்பரேட்டாக இருக்காங்க, ஸோ வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு செப்பரேட்டாக தான் இருக்கணும் அப்படின்றத இந்த கண்டினியூஸ் சர்ப்ரைஸ் டெஸ்ட். சும்மா ஃபன்னியாக சொல்கிறது, பட் த திங் இஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு எ லிமிட் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாது அதோட நெய்பர்ஹுட்டில். அதுக்கப்புறமேட்டு எப்படி சொல்கிறது, அது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தியரம் பார்க்கும்போது டிஃப் ரூல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா செப்பரேஷன் தியரம். நம்ம இங்கே பார்த்தோம்ல, என்னென்னா நோ ஓவர்லாப்பிங் கிளவுட்ஸ், டிஸ்ட்ராய் நெய்பர்ஹுட்னு பார்த்தோம்ல. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு தியரம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் டிடென்ஷன் தியரம் அப்படின்னா என்னென்னா, லைக் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்துட்டு டிடென்ஷன் ரூம் 1க்கும் போகிறாங்க, 2க்கும் போகிறாங்க, டிடென்ஷன் ரூம் 2க்கும் போகிறாங்க அப்படின்னா ஹாஸ்ட் ஆஃப் இருக்கார் இல்லையா, அதாவது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல், அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ வந்துட்டு 2 டிடென்ஷன் ரூமுக்கு போக வேண்டாம், ஒரே ஒரு டிடென்ஷன் ரூமுக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அந்த பையனும் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு டிடென்ஷன் ரூமுக்கு போயிடறான். தட் இஸ் யூனிக். இங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்ல, அது இட் கன்வர்ஜஸ் டு ஏ யூனிக் லிமிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இட் டசன்ட் கன்வர்ஜஸ் டு 2 லிமிட் பாயிண்ட், இட் கன்வர்ஜஸ் டு ஏ யூனிக் லிமிட் பாயிண்ட். நெக்ஸ்ட், இப்போ எங்கேயோ ஸ்கூல் ட்ரிப் போகிறாங்க அந்த இருக்கிற பசங்கள்லாம் அப்படின்னா ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில், ஓகேவா? நோ சான்ஸ் ஆஃப் பம்பிங் இன்டு அனதர் குரூப்பு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட், இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக எப்படி வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு
லைக் நம்பர்ஸ் அதில் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் இருக்கும். ஓகேவா? நோ மிக்ஸ்அப் லா, அதாவது கண்டினியூட்டி லா அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இங்கே போகணும் அப்படின்னா இப்படி போகிறாங்க. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், அவங்களுக்குன்னு ஒரு டிடென்ஷன் ரூம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு யாருமே ஒருத்தரோடு ஒருத்தர் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கணும். ஓகே, ஹாஸ்டல் ஆஃப் ஸ்கூலை பொறுத்தவரை எந்த ஸ்டூடெண்ட்டுமே க்ரௌடாக இருக்குது அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அவங்க பாட்டுக்கு உட்காந்து அவங்க பாட்டுக்கு படிக்கணும். அதுதான். ஸோ அல்டிமேட்டாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எக்ஸ்ஒய் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அது சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் வந்து யூவி அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து இன்டர்செக்ஷன் காமனான ஒரு நெய்பர்ஹுட் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ அந்த தியரம்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.